ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோங்க. இது வந்து டியூஸ்டே காலையில் எடுத்த vlog தான். காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா தலைக்கான டேன்னு சொல்லிட்டு தலைக்கு எண்ணெய் வைக்கலான்னு தாங்க தலை வாரிக்கிட்டு இருக்கேன். ஸோ தலையை வாரிட்டு நல்லா ஒரு எண்ணெய் வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த நல்ல ஒரு எண்ணெய் வந்து எங்கள் அம்மா கையால் செஞ்சு கொடுத்த எண்ணெய்ங்க. ஸோ பாருங்கள், நான் என்ன காட்டுறேன்னா முடி வந்து எவ்வளோ குறைவா நார்மலாக நம்ம தலை சீவினா ஒரு முடி 2 முடி தான் வரும்ல, அந்த மாதிரி லெவலுக்கு வந்து எங்கள் அம்மாவோட எண்ணெய் வந்து எனக்கு ஒரு மிராக்கிளை கொடுத்துச்சிங்க. ஸோ இந்த சைட்டெல்லாம் வந்துட்டு எவ்வளோ பேபி ஹேர் பார்த்திங்களா? முன்னே வந்து எனக்கு அப்படியே அந்த இடம் சொட்டையாக நல்லா தெரியும். இப்போ பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ பேபி ஹேர் க்ரோத் இருக்குதுன்னு. நான் வந்து இது 2ஆம் மாதத்துலேருந்து அம்மா வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அதை தாங்க போட்டுட்ருக்கேன். இது அம்மா கையால் எனக்காக. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு அம்மா இந்த எண்ணெய் எனக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னுக்கு என் முடி அப்படியே நாராக கொட்டுங்க. ஐயோ, அதை நினச்சா இன்னமும் எனக்கு அவ்வளோ பயங்க. அவ்வளோ முடி கொட்டுனுச்சுங்க. அந்த முடி கொட்டுற வீடியோவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் கிளியராக காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அப்போக்கும் இப்போக்கும் இதில் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸு. இல்லை நீங்கள் எங்களுக்கு ஃபுல்லாக காட்டுங்க அப்படி சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணுவேன். ஸோ நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கணுங்க. இந்த எண்ணெயை போட்டுட்டு கையில் நம்ம நல்லா உள் மண்டையிலலாம் நல்லா வந்து ஒரு மசாஜ் கொடுக்கணும். யாராச்சும் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் போட்டு சொல்லலாம். ஸோ இப்போ நான் ஒண்டி இருக்கிற வசி நான் தாங்க போட்ட உச்சந்தலையிலேருந்து நல்லா கீழே வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணி நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு தூக்கி ஒரு கொண்டையை போட்டுருணுங்க. நம்ம ஹெல்த் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம முடியும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னோடய முடி பாருங்கள் 1 2 தாங்க வருது. முன்னெல்லாம் அப்படி ஒரு கொத்தாக வந்துடுங்க. நான் படுக்கிற தலகாணி வரைக்கும் அவ்வளோ முடி. யாரெல்லாம் இந்த மாதிரி கோ த்ரூ பண்ணியிருக்கீங்கன்னு வந்து சொல்லுங்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். சீவி அது வந்து ரொம்ப ஒரு முடி 2 முடி நார்மலாக நம்ம சீவனா வரோம்ல, அந்த மாதிரி தாங்க வருது. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சுட்டு நான் வந்து ஒரு கொண்டையை போட்டுட்டேன். இந்த எண்ணெய் வைக்கிற அன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு 4 to 5 hours நல்லா எண்ணெயை போட்டு ஊற வச்சுருவேங்க. அப்புறம் தான் முடியை கழுவுவேன். ஸோ இது வந்து எங்கள் அம்மா வந்து என் முடியை பார்த்து எனக்கும் எங்கள் அண்ணனுக்காகவும் வீட்டிலையே இந்த எண்ணெயை வந்து காய்ச்சி எங்களுக்காக கொடுக்குறாங்க. அந்த ஷார்ட் கிளிப்பு தாங்க உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்புறம் வந்து என் நெய்பர் வந்து பார்த்திங்கன்னா நாசிலமா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி அப்படியே உளுத்த கஞ்சி செய்யலான்னு தாங்க. இந்த கஞ்சி ரெசிபி வேணும்னாலும் நான் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்படியே உளுத்த கஞ்சி செஞ்சு என் நெய்பர்கிட்ட கொடுத்துட்டு நானும் வீட்டில் வந்து நல்லா ஒரு மங்கு கஞ்சி குடிச்சிட்டேங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.